எல்லோருக்கும் வணக்கம். இதில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராக்கி லினக்ஸ்னுடைய இன்ஸ்டாலேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ இத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்க வென்டாய் அப்படின்ற யூஎஸ்பி பூட்டபிள் வச்சு நீங்க வந்து யூஎஸ்பில பூட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க, இல்ல நீங்க அதில வந்து யூஸ் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னா, விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா விஎம்வேர்னுடைய அ விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷன் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ப ராக்கில வந்து டிவிடி ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அது நியர்லி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7 ஜிபி கிட்ட வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து இன்டர்நெட் அவசியமா அப்படின்னா, இன்டர்நெட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, இந்த 7 ஜிபிலேயே எல்லா பேக்கேஜும் அதுக்குள்ளே வந்துரும். நம்ம வந்து மினிமல் ஐஎஸ்ஓவோ இல்ல பூட் ஐஎஸ்ஓவோ டவுன்லோட் பண்ணுறோம். மினிமல் ஐஎஸ்ஓ எப்படின்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் பூட் ஐஎஸ்ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இன்டர்நெட் அவசியமாக இருக்கணும். ஏன்னா, அது தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்டர்நெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணும். அந்த மினிமல் ஐஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஜிபி கிட்ட வரும். இது வந்து ஒரு 7 ஜிபி கிட்ட வருது. சரிங்களா? ஸோ முக்கியமாக சில லினக்ஸ்க்கெல்லாம் சிலதுன்னு இல்லை, இப்போ வரக்கூடிய நிறைய லினக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இதில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ கீபோர்டு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ லாங்குவேஜ் சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் யூஎஸ்ஏ கொடுத்துருக்கோம். டைம் அண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா, ஏஷியா கொல்கத்தா அப்படின்னு எடுத்துக்கிச்சு. அப்படி இல்லைன்னா நம்ம அது வந்து போய்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது ஏஷியா கொல்கத்தான்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் டைம் ஜோனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் சோர்ஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கிச்சு. சாஃப்ட்வேர் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, சர்வர் வித் GUI, அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது சர்வரு ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதில் வந்து GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்படி இப்போ செலக்ட் பண்ணல அப்படின்னாலும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவை அப்படின்னா, நம்ம இந்த பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இன்ஸ்டாலேஷன் டெஸ்டினேஷன். ஸோ இதில் என்ன பண்ணுது, ஹார்ட் டிஸ்க்கு கேட்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க் செலக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்ருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக் பார்ட்டிஷன் சக்சீட் எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நெட்வொர்க்கு இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ ரூட் அக்கௌண்ட் டிசபிள் இருக்குது. ஸோ யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ராக்கி யூசர் அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? ராக்கி ஸ்பேஸ் யூசர். இதுக்கு பாஸ்வேர்ட் நம்மளே எதனா கொடுத்துப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 வீக்குன்னு சொல்லுது பாருங்கள். எப்போவுமே பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து செக் பண்ணி கொடுக்கணும். அதாவது ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். சரிங்களா? இது என்ன சொல்லுது, பாஸ்வேர்ட் ஃபெயில்ஸ் டிக்ஷனரி செக், இட் இஸ் டூ சிம்பிளிஸ்டிக் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ பிகின் இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் இல்லை, பேஸ்ட் அப்பான் நம்மளுடைய கணினியுடைய வேகத்தை பொறுத்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டெப்ஸ் கேட்கும்.
அப்போ வந்து அந்த 1, 2 ஸ்டெப்பை மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ராக்கி லினக்ஸ் பற்றி பார்க்கும்போது நமக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாமல் இருந்தது இது. ஸோ எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணிட்டோம். பட் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சிஸ்டம் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ராக்கியில் டெஸ்க்டாப் இருக்குது. இது நம்ம வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரீபூட் பண்ணணும். ராக்கி லினக்ஸ் இஸ் நவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் அண்ட் ரெடி ஃபார் யூஸ். ரீபூட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? என்னன்னு தெரியல, நம்ம எந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் நமக்கு விர்ச்சுவல் பாக்ஸில் மவுஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகாது. ஆனால் இந்த முறை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து மவுஸே ஒர்க் ஆகலை. அது எதனாலன்னு தெரியல. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டு வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ராக்கி ஓப்பன் ஆகுது. இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேப்டாப்பாக இருக்கட்டும், டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், நார்மல் ஹார்ட் டிஸ்க் வச்சுட்டு நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. நார்மல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியும் எல்லாத்தையும் பண்ணலாம். பட் ஆனால் நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை விட எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகமாக வேலை முடியும். அவ்வளோதான். நார்மல் ஹார்ட் டிஸ்க் வச்சும் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாகும். அதுக்கான டைம் எடுக்கும். நம்ம அதுக்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும். மற்றபடி எதுவும் தொந்தரவு இல்லை. இருங்க, செட்டிங்ஸில் ஏதாவது பிரச்சனையா? நமக்கு மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் கரெக்டாக ஒர்க் ஆகுது நம்மளுடைய லேப்டாப்பில். ஆனால் ராக்கி லினக்ஸ்குள்ளே போகும்போது சரியாக ஒர்க் ஆகலை. எங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம். யூஎஸ்பி ஏன்னா நம்ம ஒயர்லெஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஸோ ஓகே, ராக்கி யூசர் உள்ளே போகலாம். பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்த அதே பாஸ்வேர்டு தான். 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். 9 வரைக்கும் கொடுத்தோமா? ஓகே, சாரி. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ராக்கி லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுதான் அதுக்கான ஃபஸ்ட்டு வியூ. என்னன்னு தெரியல, இன்றைக்கி நம்ம மவுஸ் வந்து நம்மளை வச்சு செய்யுது. அதனால் நம்மளால் இதுக்குள்ளே போய்ட்டு ஒர்க் பண்ணி பார்க்க முடியல. ஸோ அட்லீஸ்ட் நீங்களாச்சு இதுக்குள்ளே போய்ட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு ராக்கி லினக்ஸ்க்கான வியூ. சரிங்களா? ஸோ சுத்தமாக ஒர்க்கே பண்ண முடியல. சரி, ஓகே. எனிவே நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ நான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ வந்து சீக்கிரமே முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஆனால் இது வந்து சீக்கிரம் முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுத்துச்சு. சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் வர மாதிரி சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். சரிங்களா? அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். எதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் ஏற்படும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது லினக்ஸோடு பார்க்கலாம். நன்றி.